ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறோம். தக்காளி குழம்பு நம்ம எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டுட்டு வெங்காயத்தை குறைன்னு அரைச்சி போடணும். இந்த தக்காளி குழம்புக்கு வெங்காயத்தை நல்லா தக்காளி அரைச்சி உள்ளே போட்டு துவைக்கணும். இது நல்லா அந்த ப்ரௌன் கலராக துவங்கணும் தேவை கிடையாது. நம்மளுக்கு ஓரளவுக்கு துவைக்கிட்டு நம்ம எத்தனை தக்காளி போடுறோமோ அத்தனை தக்காளியும் அரைச்சி அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க விடணும். குறைன்னு அரைக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு சாப்பிட ஆகும். நம்ம தக்காளி சட்னிக்கு அரைக்கமோ அதே மாதிரி அரைக்காமல் நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கிட்டு அதில் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, கறி மசாலா பொடி, இவ்வளோதாங்க. இதை 4 பொடியும் போட்டுற வேண்டியதான். பாருங்கள், அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா துவைக்குங்க. நல்லா துவைக்கி அதை கொதிக்கட்டும். உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு தண்ணி நம்ம குழம்பு எவ்வளவு தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணுமா. இப்போ இது ரொம்ப கட்டியாக இருக்குது பார்த்திங்களா. இது நம்மளுக்கு இவ்வளோ கட்டியே தேவையில்லை. நம்ம சப்பாத்திக்கு அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா இது இவ்வளோ கட்டியாக வச்சுக்கலாம். நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி தானே சாப்பிட்றோம். அப்படிங்கையில் நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும். அப்படிங்கையில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆமாம், பாருங்கள், நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, மூடி போட்டுற வேண்டியதான். இது நல்லா பச்சை வாடை போக நல்லா கொதித்து வரணுங்க. கொதித்து வந்துட்டால் நம்மளுக்கு குழம்பு ரெடியான மாதிரி தான். பாருங்கள், நான் இட்லி ஊற்றி பாத்திர வச்சிட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தனியாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி. இதுதான் தக்காளி குழம்புங்க. சூப்பராக இருக்கும், அடிபுடியாக இருக்கும். நீங்கள் எத்தனை இட்லினாலும் இதை வச்சு சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.